அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அனர்த்தத்தின் பின்னரான பதிவு செய்யும் விசேட வேலை திட்டம் ஒன்றை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஆரம்பித்துள்ளது. நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது தகவல்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அமைச்சு கோரியுள்ளது. அமைச்சின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திற்கு செல்வதன் மூலம் உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும். சமர்ப்பிக்கப்படும் அனைத்து தனிப்பட்ட தகவல்களினதும் இரகசியத்தன்மை பேணப்படும். அதேவேளை போலியான தகவல்களை சமர்ப்பிப்பது அரசாங்கத்தின் நிவாரணங்களை பெறுவதற்கு தகுதியற்றதாக கருதப்படும். சிறுவர்கள் சார்பாக அவர்களது பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வமான பாதுகாவலர்கள் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அனர்த்தத்தின் பின்னரான பதிவு செய்யும் விசேட வேலை திட்டம் ஒன்றை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஆரம்பித்துள்ளது. நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது தகவல்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அமைச்சு கோரியுள்ளது. அமைச்சின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திற்கு செல்வதன் மூலம் உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும். சமர்ப்பிக்கப்படும் அனைத்து தனிப்பட்ட தகவல்களினதும் இரகசியத்தன்மை பேணப்படும். அதேவேளை போலியான தகவல்களை சமர்ப்பிப்பது அரசாங்கத்தின் நிவாரணங்களை பெறுவதற்கு தகுதியற்றதாக கருதப்படும். சிறுவர்கள் சார்பாக அவர்களது பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வமான பாதுகாவலர்கள் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.